இயேசுவின் திரு இருதயமே, அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களை பாவத்திலிருந்து மீட்க திருமுழுக்கு அளித்தீர். ஆனால் பல வழிகளில் பலமுறை பாவத்தில் விழுந்து விட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, மனத்தாழ்ச்சியை தாரும். இயேசுவே, உம் திருவுளப்படி எங்களை வழிநடத்தும். தூய ஆவியே, எங்களுள் வாரும். அகிலத்தின் அரசியே, அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். அன்பு உறவுகளே, இன்று நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைமுத்துக்கள் 11 முதல் 17 வரை வாசித்து தியானிப்போம். தேவனுடைய வார்த்தை நம்மை புதுப்பிக்கட்டும். ஆண்டவர் நம் இதயத்தோடு பேசட்டும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதும் போல தம்மீது வருவதை அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இன்றைய பகுதியில் என் மனதை தொட்ட இறை வார்த்தை, அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவர் மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட நான் தகுதியற்றவன். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. ஆண்டவரின் முன்னிலையில் நாம் அனைவரும் தகுதியற்றவர்கள். ஒரு பாவம் செய்யாத இயேசு கூட தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தாழ்ச்சியுடன் திருமுழுக்கு பெற்றார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு மனம் திரும்பும் மக்களுடன் சேர்ந்தார். அவர் தாழ்ச்சியுடன் நடந்தார், பாடுகளை சந்தித்தார். ஆனால் நாம் பாவிகள், பல குறைகளுடன் வாழ்கிறோம். அப்படி இருக்க நல்லவர்கள் போல் வெளிவேடம் ஏன், எதற்கு என்று சிந்திப்போம். நம் வாழ்க்கையை ஆண்டவரின் முன்னிலையில் உண்மையாக வைத்து சீர்தூக்கி பார்ப்போம். பணம், பதவி, உயர்வு, தாழ்வு, இன்பத் துன்பம், பொன் பொருள் ஆசைகள் இவை அனைத்தும் ஒரு நாள் முடிவடையும். ஒரு அணு கூட நம் சக்தியால் அசையாது. ஆனால் தேவனுடைய கிருபை நித்தியமானது, நிரந்தரமானது. நாம் பெற்ற திருமுழுக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது. அது பாவத்திலிருந்து மீட்பின் அடையாளம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து பாவத்திலிருந்து விலகி ஆண்டவரின் திருவுளப்படி வாழ முயற்சி செய்வோம். அதுவே நமக்கான உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்று ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்கள் மனதை தொட்ட இறை வார்த்தையை கமெண்டில் பகிருங்கள். இப்படி தினமும் ஒரு அதிகார பைபிள் வாசிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஆண்டவருக்கே புகழ். மரியே வாழ்க.